கருத்து நல்ல பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, பிரசங்க தலைப்பு மேலே படிக்கலாமா? டிஸ்பிளேல மேன்மை அடைய மாட்டா. என்ன போடுதுங்க கனால? மேன்மை அடைய மாட்டா. என்ன இது வித்தியாசமாக இருக்குது? எல்லாம் மேன்மை அடையணும், மேன்மையாக இருக்கணும், மேலே வரணும், அப்படி தான் வசனங்குது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தில் ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஏன் மேன்மையாக வர முடியல அப்படின்றது பார்க்கணும். சில பேர் மேன்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க தவிர ஆனால் மேலே வரமாட்டாங்க. சில பேர் மேலே வந்துட்டு கீழே போயிடுவாங்க, மேலே வரும்பொழுதே கீழே இறங்கிடுவாங்க. இந்த நண்டுங்களாம் பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் போட்டால் நண்டு ஒன்று ஏறும் பாருங்க, இன்னும் ஒன்று ஏறி இன்னொன்று ஏறி கீழே எல்லாம் விழுந்துடும். அது கடிச்சு மட்டும் அந்த பாத்திரத்தை வெளியே வராது. நண்டுங்க பார்த்துருக்கீங்களா? அது ஒரு 50 நண்டு 20 நண்டு உள்ளே போட்டு பாருங்கள், அது வெளியே வரத்துக்கு ஒன்று முயற்சி பண்ணாக்கா இன்னொன்று பிடிச்சி இழுத்து விட்டுறோம். அது மாதிரி நம்ம இந்த உலகம் நம்மளை பிடிச்சி இழுத்து விட்டுறது. வியாதியோ பலவீனமோ போராட்டமோ கொஞ்சம் மேலே வரும்போது ஏதாவது கஷ்டம் வந்துடும். கொஞ்சம் காசு எடுத்து வச்சு லேண்ட் வாங்கினாக்கா டக்குன்னு லேண்ட் வாங்காமல் போயிடுவோம். அப்படி ஏதாவது ஒரு தடைகள் வருது. அப்போது மேன்மை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் அதோட வார்த்தை. சொல்லுங்கள், மேன்மை அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மேன்மை அடைய மாட்டாய். இது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? யாக்கோபு தன் குமாரரை 12 பேரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இப்போதான் ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பையன் ரூபன், 12 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. அவங்க அப்பாவுக்கு இஸ்ரவேலுக்கு கடைசியில் மரிக்கும் பொழுது கூப்பிட்டு ஆசீர்வதிக்கார், ஆசீர்வாதத்தை கூறுறாரு. இந்த காலத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை கூற மாட்டேங்கிறோம். என்ன பண்ணுறோம்? சொத்துக்களை சொல்கிறோம். இந்த சொத்து உனக்கு, இந்த வீடு உனக்கு, இந்த வீடு உனக்கு. சில பேர் சொல்லாமல் போயிடுறாங்க. பிள்ளைங்க அடிச்சுட்டு கேஸுங்களை போட்டு அண்ணன் தம்பிங்க பகை பண்ணின்னு, அக்கா தங்கச்சிங்க பகை பண்ணின்னு வாழ்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? அந்த காலத்து சொத்துக்கள் ஏகப்பட்டதாக இருந்துச்சு. பூமி, வாசலுங்க, அந்த தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் கண்ணுக்கு காணாத இருந்துச்சு, எல்லாம் எடுத்து அனுபவிச்சிருந்தாங்க. ஆனால் அது காட்டில் என்னன்னாக்கா வார்த்தை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. அந்த வேர்டு சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. அந்த வேர்டு அவங்கள உயர்த்தும், அவங்கள பாதுகாக்கும். அதை நம்பி தான் அவங்க வாழ்வாங்க. அப்படி சொல்லும் பொழுது முதல் பையனை கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு சொல்கிறாரு முதல் பையனை. இப்படி 12 பேரை கூப்பிடும் பொழுது முதல் பையனை பார்த்து சொல்கிறாரு. வாசிக்கலாம். ரூபனே, நீ முதல் பையன், சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், நீ சத்துவம் முதற் பலனாக இருக்கிற. என்னோட ஸ்ட்ரென்த்து நீ தான். ஃபஸ்ட்டு பிறந்த நீ பாருங்கள், லேயாளுடைய மகன், நீ ஃபஸ்ட்டு பிறந்த பாருங்க. நீ பயங்கர ஸ்ட்ரென்த்து, குடும்பத்துக்கு நீ தான் சத்துவம். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறா வாசிக்க, என்னுடைய முதற் பிறன், ஃபஸ்ட்டு பேபி நீ தான், ஃபஸ்ட்டு பான் நீ தான். அடுத்து வாசிங்க. நீ மேன்மையில் எல்லாத்து காட்டில் நீ தான், உனக்கு தான் மேன்மை அதிகமாக இருக்குது. இது ரொம்ப அந்த கோடு போடுங்களேன், மேன்மையில் பிரதானம் போடுங்களேன். மேன்மையில் பிரதானம், ஃபஸ்ட்டு அவர் தான் மேன்மைக்கு. மேன்மையில் பிரதானம். வாசிங்க. வல்லமையில் விசேஷித்தவன். அவர் உயர்த்துறார் பாருங்க. அப்பா தன் பிள்ளை உயர்த்தி பேசுறாரு. நீ வல்லமையில விசேஷித்தமானவன். 4வது தான் அவனுக்கு வருது தண்டனை. 4வது வசனத்தில் தான் அவனுக்கு என்ன சொல்றாருனாக்கா, ஃபஸ்ட்டு உயர்த்தி சொல்றாரு. நீ பெரிய பையன், மூத்த பையன், நீ மேன்மையாக இருக்கிற வேண்டியவன், நீ வல்லமையானவன். கீழே சொல்றார் 4வது வசனத்தில் என்ன சொல்றாருனாக்கா, வாசிங்க. தண்ணீர் தளம்புமா. குடம் பாருங்க, அரை குடம்புங்க தளம்பும். கடலில் பாருங்கள், அந்த படகு தளம்பும் பாருங்க. தண்ணி இப்படி அலை வரும்பொழுது தளம்பும். தண்ணி நிற்காது, இப்படி தளம்புமா. அப்படின்னா உறுதியாக இருக்க முடியாது. அந்த தழும்புற தண்ணியில் வாழ முடியாது, இருக்க முடியாது. தண்ணீரை போல தளம்பினவனே. இதுதான் பிரசங்க வசனம். கோடு போடுங்க. மேன்மை. ஒரு அப்பா பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீ மேன்மை அடைய மாட்ட. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ மேன்மையில பிரதானவன் சொல்றாரு. 3வது வசனம் வாசிக்கிறோம். எல்லாரும் பைபிள் பார்க்குறீங்களா? பிரதர்ஸ் வாசிங்க. ரூபனே, சேஷ்ட புத்திரன், சத்தமும்,
மேன்மையில் பிரதானம் சொல்றாரு. ஆனா இல்லையே, மேன்மையில நீ பிரதானமான பெரிய ஆளு, நீ வரணும் இல்லையே. இன்னைக்கு கட்சி எல்லாரும் சொன்னாங்க திமுக ஜெயிச்சிடும், திமுக தான் வந்துடும். என்னாச்சு? திமுக போயிடுச்சு. பெருமை, நாங்கள் தான் வந்துடுவோம், எங்களை மிஞ்சின ஆள் இல்லைன்னு இருந்தாங்க பாருங்க. ஒரு சின்ன பையன் எலும்பி என்ன பண்ண அப்படி பிரச்சாரம் பண்ணார் பாருங்க, சீட்டு வந்துடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல, மக்கள் திருப்பின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நாங்கள் பாருங்க, நீங்கள் குப்பி ஆகிட்டாங்க. பாருங்க, அதுதான் மேன்மையில பிரதானம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ மேன்மை அடைய மாட்ட. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நல்லா வாழ்கிறோன்னு, 4 பேர் பார்த்து சொல்கிறாங்க அவன் கெட்டு போய்க்கிறான்யா. நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவன் சொல்கிறான் அவன் கெடுக்கிறான் அப்படின்றாங்க. நம்மளே பெருமைப்படுத்திக்கிறோம். எங்கள் வீடு, என் படிப்பு, என் அழகு, என் வசதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இன்னொருத்திட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறா, அவன் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. மேன்மை அடைய மாட்டேன். என்ன சொல்லப்பா? மேன்மை அடைய மாட்டாய். வாசிங்க. ஏன் மேன்மை அடைய மாட்டேன்? இதுதான் பிரசங்க வசனம், சர்மன் டெக்ஸ்ட், ஃபவுண்டேஷன் பாயிண்ட். இதுதான் இந்த 4வது வசனம் தான் பிரசங்க வசனம். அதுதான் அதை என்ன கருத்துக்கு பார்க்குறோம். மேன்மை அடைய மாட்டான்னு சொல்லிட்டாரு இல்லையா, விளக்கமும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மதர்ஸ் டே, தாயிட்ட பிள்ளைங்களாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் பெற்றுக்கிறது இல்லை, தாயை திட்டுறது, ஃபோட்டோ பிடிச்சி செல்ஃபி போடுறது மதர்ஸ் டேக்கு. அது அப்புறம் 364 நாளும் அம்மாவை தூக்கி எங்கன்னா போட்டுறது, மரியாதையை கொடுக்குறது இல்லை. மதர்ஸ் டே மாத்திரம் எல்லாம் நீ ஸ்டேட்டஸில் பாருங்க, அம்மா பாட்டெல்லாம் வரும் பாருங்க, தாயே அப்படின்னு பாட்டு வரும் பாருங்க. அடுத்த நாள் பார்க்கணும் அவன் லவ்வரை தூக்கி வச்சு பாட்டு போட்டுப்பான். அன்றைக்கி மதர்ஸ் டே மட்டும் எல்லாரும் வாங்குவாங்க, அம்மா 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 செல்ஃபி எடுப்பாங்க அப்புறம் அம்மாவை. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே இருக்குமான்னு தெரிய மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு துணி இருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு சோறு இருக்காது, ஒரு கஞ்சி இருக்காது, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பாருங்கள். மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எது கொடுக்க மாட்டாங்க. இங்கே சொல்கிறார் கீழே, என்ன தப்பு பண்ண, ஏன் நீ மேன்மை அடைய மாட்டா, ஏன் நம்ம இன்னும் முன்னுக்கு வரல, நம்ம இன்னும் ஆஸ்வதிக்கப்படல, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ்வதமாறு கேட்குறது நல்லா இருக்குங்க, எனக்கும் பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆஸ்வதமாக இருக்கிறோமா, அதை நம்ம யோசிக்கணும். பாஸ்டர் இன்னைக்கு பிளெஸிங் பற்றி பேசினாருப்பா, கிருபை பற்றி பேசினாருப்பா, அதை பற்றி பேசினாருப்பா. ஆனால் பேசினாரு, நமக்கு அது நிறைக்கதா? மேன்மை அடைய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் மேன்மை அடையல? கீழே வாசிக்கலாமா? அந்த வசனம் வாசிங்க. உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். ஏறினேனே, உங்க தகப்பனை நீ அவமானப்படுத்தினியே. தாயை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு மதர்ஸ் டே, இன்னைக்கு தாயை வாடி போடி மாமியாரை மதியாதம் பேசுறது. மாமியார் கூட தாய் தான். 50 வயசு மேலே போயிட்டாக்கா, உனக்கு கூட 20 வயசு 30 வயசு ஜாஸ்தி இருந்தால் அவங்க தாய் தான். சபையில் கூட தாய்களை பார்த்து சோத்திரம் பண்ணிட்டு போனோம். நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். யாரும் பார்க்குறது சோத்திரம் பண்ணுறது இல்லையே. சின்ன பசங்கள்லாம் பெரியவங்களை பார்த்து சோத்திரம் பண்ணுறது இல்லை, அப்படியே இப்படி நிற்கிறது. அவங்க தெரியும் எனக்கு, அவங்கள பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எந்த வாலிப பிள்ளைங்களும் பெரியவங்கள்ட்ட போய் சோத்திரம் பண்ணுறது இல்லை. பண்ணுறீங்களாம்மா? சொல்கிறா பாரு, தகப்பன் நீ இப்படி நடந்துட்டேன்னு. அவங்க அப்பாவுக்கு 147 வயசு. 47:28 வாசிங்க. ஆதியாகமம் 47:28 வாசிங்க. 47:28 வாசிங்களேன். கை அப்படியே வச்சுங்க. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147வது வயசுல ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளை. மரணம் அடைகிற வயசுல வாங்கப்பா, இந்த ஆதியாக 49 அதிகாரம் ஃபுல்லா 12 பிள்ளைகளை உயர்த்தி பேசுகிற ஆசீர்வாதங்கள். யோசிப்பு நல்லா பேசுவார் பாருங்க. இப்போ 147 வயசுல கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ண மாட்ட, மேன்மை அடைய மாட்ட. அது டெஃபினேஷன் என்ன தெரியுமா? எங்கப்பா அது டெஃபினேஷன் வரலையா? இது இல்லை இன்னொன்று.
மேன்மை அடைய மாட்டாய் என்பது உயர்ந்த நிலை பெருமாட்டாய். தலைமையிடம் இழக்கப்படும். தேவன் கொடுக்கும் விரும்பிய ஆசீர்வாதத்தை நிறைவேறாது. மேன்மை என்பது பதிவு மட்டுமில்லை, தேவனின் ஆசீர்வாதம் கூட. இப்போ மேலே வரமாட்டோமா, அதான் மேன்மை அடைய மாட்டாய் என்ற வார்த்தை பார்க்குறோம். ஏன் மேன்மை அடைய மாட்டாய் என்றதானே இந்த ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இந்த வசனத்தில் அது 49:4 வாசிமா. 49:4 வாசிங்க. தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்புடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். ஏறினாய். இது இந்த வசனத்தில் 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேலே பார்க்கலாமா? மேன்மையை காத்து கொள்ளாமல் தந்தையின் மரியாதையை அவமதித்தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஞ்சம் பெருசாக தாக்கும் பாருங்கள். கனல் என்ன படுது? கனலை ஏன்னா கனலை வாசிங்கம்மா, ஜோர வாசிங்கம்மா. பாருங்க, மேன்மையை காத்து கொள்ளாமல் தந்தையின் மரியாதையை அவமதித்தான். இந்த 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிற கருத்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, அந்த ஒரே வசனம் தான் அந்த ஒரு தலைப்பு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல பார்க்கலாம், வாசிங்க. மேன்மையை காத்து கொள்ளாமல் தந்தையின் மரியாதையை அவமதித்தான். 47:4 வாசிமா. மறுபடியும் வாசிக்கலாமா எல்லாரும்? வாசிங்கம்மா. தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன் மேன்மை அடைய மாட்டாய்? உன் தகப்பனுடைய தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். அதங்க பார்க்குறோம். மேன்மையை காத்துக்கொள்ள மேன்மை ஆண்டவர் கொடுத்தாரு. நம்மளுக்கு ஆண்டவர் மேன்மை கொடுப்பார் பாருங்க, அதை நம்ம காத்துக்கொள்ளணும். பணம் சம்பாதிக்கும் பொழுது சர்ச்சு வேணான்னு வாங்க பாருங்க, டைம் இல்லைன்னு வாங்க, திருவிருந்து மட்டும் வரன்னு வாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் போவாங்க பாருங்க. அப்புறமா சீட் ஆடணும்னு போவாங்க, அப்புறமா குடிக்கணும்னு போவாங்க, அப்புறமா ஏதாவது தவறுகள் போவாங்க பாருங்க. ஏன்னா சபை விட்டுருவாங்க பாருங்க, ஒழுக்கம் போயிடும், பரிசுத்தம் போயிடும், கண்டிக்கிறதுக்கு ஆளு கிடையாது பாருங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க பேச்சு கேட்டுன்னு ஆடுறது, பாஸ்டரையும் பேசுறதில்ல, சரியாக ஃபோன்கிட்ட பேசுறதில்ல, வீட்டில் சர்ச்சில் வந்து ஜாப் பண்ணிட்டு போகிறதில்ல, முடிஞ்சவொன்னே ஓடிடுறது, சர்ச்சுக்கு சரியாக வர்றதில்ல, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை பாருங்கள். உன் அப்பாவாக இருக்கணும், உன் அம்மா தான் இருக்கணும், யாருமே இல்லை பாருங்கள். ஒரு பாஸ்டராக இருக்கணும், அவரையும் சரியாக வச்சுக்க ஏற்றுக்கிறது இல்லை பாருங்கள். இது யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது நல்லா வருவாங்க பாருங்க, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. பைபிள் சொல்லுது மேன்மை அடைய மாட்டாய். எப்படின்னாக்கா வாசிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் 1 நாளாகமும் 1 பூர்வகாலம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன் என்ன தப்பு பண்ண அப்படி வாசிக்கலாம். 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பூர்வகால 5ನೇ அத்தியாயம் 1ஆம் வசிக்க வாக்குமா. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். அப்படின்னா முதல் பிள்ளை, சேஷ்ட பாகம், ஆசீர்வாதம் டபுள் மடங்கு தரணும். எல்லா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பிரிக்கும் பொழுது முதல் பிள்ளைக்கு டபுள் மடங்கு தரணும், இன்னும் அதிகமாக கூட தரலாம். சேஷ்ட புத்திரன் வாசிங்க. ஆனாலும் தகப்பனுடைய மஞ்சத்தை என்ன பண்ணா தீட்டுப்படுத்தினான். பாருங்க, அங்கே எழுதுறாங்க பாருங்க பைபிளில் பின் காலத்தில். தீட்டுப்படுத்தினான் வாசிங்க. கோத்திர அட்டவணையில் அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் போச்சுங்களா. மேன்மை இப்போ ஃபர்ஸ்ட் புள்ள வரணும். கோத்திர அட்டவணையில் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு எப்ராஹிமுக்கு மனசா கொடுத்துட்டாரு ஆண்டவர். சேஷ்ட புத்திர பாகத்திலிருந்து கிழிச்சிட்டாங்க. அவனை முதல் பேர் வரணும், கிழிச்சிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க டிஎம்கே வந்துடும். என்னாச்சு? பின்னாடி ஏடிஎம்கே வந்துடும். ஏடிஎம்கே 5 வருஷம் கட்சியில் இல்லை. என்னாச்சுங்க பார்த்தீங்களா ரிசல்ட் அன்றைக்கி 4ஆம் தேதி டிவியில். தேவனுடைய மக்களை, மனுஷர்களை நம்ம நேசிக்கணும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாக்கா மனுஷங்க ஓட்டு போட மாட்டாங்க. லஞ்சம் ஊழலுங்கெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. எங்கே போனாலும் லஞ்சம், தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும், கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும், அங்கே விவோ ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம். இபி ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம்.
இ-வைஸ் போனுங்க கேட்டுக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் லஞ்சம். அப்போ பாருங்க தேவன பிள்ளைகளை, அந்த முதல் வர வேண்டியவங்க இல்லைங்க பின்னாடி போயிட்டாங்க. மக்கள் பார்க்குறாங்க, அவதிப்படுறதை பார்க்குறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டு, நாங்கள் தான் ரொம்ப இது, நாங்கள் தான் நல்ல, நாங்கள் தான் அது பண்ணுறோம் இது பண்ணிட்டோன்னு. யாரும் யார் காசு வச்சு பண்ணுறது இல்லை, எல்லாம் கவர்மெண்ட் காசு வச்சு தான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே சொல்லப்படுகிறது முதல் இடத்துல இல்லை, அது வேற இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே போகுது யோசித்து பார்க்கணும். உன் ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்கு வருதா, உனக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். உன் ஆசீர்வாதம் எல்லாம் இப்போ எல்லா பேங்க்கார எடுக்கிறான். இப்போ வட்டி 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 வட்டின்னு போகுது, ஹாஸ்பிட்டல் போகுது. உன் மேன்மேல எங்கே போகுது பார்க்கணும். கீழே வாசிக்கலாம் வசனத்தை, ஆதியாகமம் 35:22. என்ன தப்பானார் பாருங்க, 35:22 வாசிக்கலாம். 35:22, 35 ஆதியாகமம் 22. இஸ்ரவேல் யாக்கோப்பு அந்த தேசத்தில் தங்கள் தங்கி குடியிருக்கும் பொழுது ரூபன் போய், நல்ல கவனிங்க என்ன தப்பு பண்ணாரு கேளுங்க. ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி, தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடு தவறு செய்தான். பார்த்தீங்களா? ஏன் மேன்மை அடையல? மேன்மை காத்துக்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாமா? மேன்மை காத்து கொள்ளாமல் தந்தையின் மரியாதை அவமதித்தானே நடந்தான். இந்த ரூபனு மறுமனையாட்டி, அப்பாவுடைய மறுமனையாட்டியை போயிட்டு கெடுக்கிறான். இதை கேள்விப்படுறா. அப்படி யாக்கோப்புக்கு 4 மனைவிங்க மொத்தம். ஒன்று லேயால், லேயாளுக்கு உடைய வேலைக்காரி என்னது பில்கால். ராகேலுடைய வேலைக்காரி ஒருத்துக்கிறாங்க. அப்போ இந்த பில்கால் வந்து இந்த ரூபனை வளர்த்தவங்க. இவங்க தேசத்தில் குடியிருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு 30-35 வயசு ஆகுது பாருங்க. அப்பாவுடைய மறுமனையாட்டி அந்த அம்மாவை போய் இவன் கெடுக்கிறான், நாசம் பண்ணுறான். அந்த அம்மா அவன் சொல்லுது, ஜனங்களாம் கூட தான் சொல்கிறாங்க, உன் பையன் இப்படி தவறு செய்கிறான்னு. 35 வயசில் இது தவறு நடக்குது. அதான் இங்கே பார்க்குறோம். பில்கால் யார்? வேலை வாசிக்கலாமா? பில்கால் என்பது ராகேலின் வேலைக்காரியும் யாக்கோபின், என்ன சவுண்டு கேட்க மாட்டேங்குது, படிக்க மாட்டீங்களா? வாசிக்கலாமா? பில்கால் என்பது ராகேலின் வேலைக்காரியும் யாக்கோபின் மறுமனையாட்டியும் ஆவாள். அவள் தான் மற்றும் நப்தலி 2 பேர், தான்ன்றது பேர், தான் மற்றும் நப்தலி ஆகியோரின் தாய், அவங்க பிரதர்ஸுங்க. அதனால் ரூபன் செய்த செயல் ஒரு சாதாரண பாவம் அல்ல, அது தந்தையின் மரியாதைக்கு எதிரானது, குடும்ப பரிசுத்தத்தை அவமதிக்கிறது. பார்த்தீங்களா? குடும்ப பரிசுத்தத்தை அவமதிக்கிறது. குடும்பத்தை நம்ம பரிசுத்தமாக நடத்தணும். நம்மளுக்கு அழகு இருக்குது, வயசு இருக்குது, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண வச்சிங்களேன், அது சும்மா விடாது. அந்த பாவம் 35 வயசில் இவன் செய்கிற பாவம் அவனுக்கு 50-55 வயசு ஆகும்போது அவங்க அப்பா அவனை சபிக்கிறாரு. 25 வருஷம் நினச்சான் எனக்கு தண்டனையே கிடைக்கல. வாலிபத்தில் ஆடின ஆட்டம் அவங்க அப்பா சாவர வயசு போது கூப்பிட்டு அவனை சபிச்சிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிற பாவத்து தண்டனை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோம். நெருப்பு அப்படித்தான். ஏன் திருந்தலை தெரியுமா? நம்மளுக்கு தண்டனை இல்லை. நான் குடிப்பேன், எனக்கு தண்டனை கிடைக்காது. நான் காதல் பண்ணுவேன், நான் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவேன், மனைவிக்கு துரோகம் பண்ணுவேன், எனக்கு தண்டனை கிடைக்காது. கிடைக்காதான் தண்டனை ஆண்டவர் உடனே கொடுக்க மாட்டார். நீ சினிமா பைத்தியம், அப்பா அம்மா அடிக்கிறது பசங்க, தண்டனை கிடைக்காது. அப்போ அந்த வயசு ஆகும் பொழுது பாருங்க, அதை திருப்பி வச்சு ஆண்டவர் அடிப்பார். இவன் நினச்சான் நான் பண்ண தப்பு எல்லாம் மேட்ரா கிடையாது,
என்னோட இச்சையை அடக்க முடியாது, அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலாம் கிடையாது, யாராலும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி மாதிரி தான் பாருங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா பார்த்தவன் சொல்கிறாரு, நீ மேன்மை அடைய மாட்டாய். உங்கள் சீட்டை கிழிச்சிட்டாரு. ஆண்டவர் நம்ம நல்ல இடத்துல வைக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழணும். கைத்தறி கத்திர மேம்படுத்த எப்படி வாழணுங்க? உண்மையாய் வாழணும். நல்ல பிள்ளைங்க, மனைவி, குடும்பம், சபை கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். எனக்கு டைம் இல்லை, நான் வரமாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், பாஸ்ட்டுக்கு சொல்லாத, பாஸ்ட் சொன்னால் உனக்கு கொன்றுவேன். பாஸ்ட்டு சொன்னவுடனே பாஸ்ட் சொல்லாதன்னு சொல்கிற, ஓகே, கர்த்தருக்கு சொல்லான்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மா வந்து அண்ணாள் மாதிரி அழுது ஜோம் பண்ணாக்கா கேட்க மாட்டார் ஆண்டவர். பாஸ்ட் விடுங்க, ஒரு மனுஷன் தான், பாஸ்ட்டு சொல்ல தேவையில்லை. எனக்கு எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் யாருக்கிறது ஒருத்தர்? ஹலோ, யாருக்கிறது? கர்த்தருக்கா தெரியுமா? இப்போ கேட்கலாம், எனக்கு எந்த தண்டனை நல்லா தானே இருக்கிறேன், நான் என்ன பண்ணேன்னா எதுவுமே கிடைக்கலையே, தண்டனை உன் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. நினச்சிக்காதீங்க. பைபிளில் வசனங்கள் பயங்கரமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க உலகத்தோட ஒத்து ஓடிடுறோம். நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் இல்லைன்னு ஓடுறோம். ஆனால் பைபிள் ஒன்று இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. என்ன இருக்குது? ஒன்று பைபிள் ஒன்று இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. நீ தூக்குற பைபிள் ஒன்று நியாயம் இருக்கும். இது பரிசுத்தமான பைபிள். என்ன பைபிள் எதுன்னு சொல்லுவாங்களா? இது சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன பைபிள் இது? பரிசுத்தமான பைபிள். எல்லாம் கை தூக்கி பைபிள் தூக்குமா? அப்படி இது என்ன பைபிள்? இது நீதி உள்ள பைபிள். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உன் கையில் கொடுக்கப்பட்ட பைபிள். நீ சுகபோகமாக வாழ்றதுக்காக உன் கையில் கொடுக்கப்படல. எங்கே கொண்டு போகிறதுக்காக கை தூக்குங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பரலோகத்துக்குமா, நல்லா தூக்குங்கம்மா. அந்த லைவ் பார்த்தா தெரிட்டோம். அல்லேலூயா. எங்கே சொல்ல பார்க்கலாம்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் ஸ்பெஷல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் ஸ்பெஷல். நீ சாதாரணமானவர் அல்ல. அத்தனை வசனம் சொல்லுகிறது. ஏன் பைபிள் வசனம் ஆண்டவர் எழுதினாரு? தப்பை மறைச்சிடலாமே, பைபிள் இன்னும் புனிதமாக இருக்குமே. தப்பை மறைச்சிட்டாக்கா பைபிள் இன்னும் பரிசுத்தமாக இருக்குமே, இந்த வெள்ளத்தனா இன்னும் பரிசுத்தமாக இருக்குமே. இல்லை, பாவிகள் மனம் திரும்பதுக்காகவே இந்த வேத புத்தகத்தில் அப்படி ஒரு சம்பவங்கள் எழுதப்பட்டுகிறது. கை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். வருங்காலத்தில் தவறுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எழுதுறாரு. இந்த தவறு எங்கே தான் நடக்குது? வாசிங்க. புதிய ஏற்பாடு எங்கே நடக்குது தெரியுமா? 1 கொரிந்தியர் 5:2 வாசி, 5:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:1 எல்லாரும் சபைக்குள்ளே வராங்க, புறஜாதிகள்லாம். 1 கொரிந்தியர் 5:1 விண்டத்தை திறந்துக்கோங்கம்மா. வா, எல்லாம் 1 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் அந்த தகப்பனுடைய மனைவியை, பார்த்தீங்களா, மருமனாட்டி அப்பா செத்துப்போது மனைவி, 2வது பற்றா, அந்த பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும், பையன் கொஞ்சம் என்ன பண்ணுவான், பார்ப்பான். இங்கே சொல்லப்படுகிறது பாரு, கொரிந்தி சபையில் பவுல் சொல்றாரு, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. அது மாதிரி ஒரு பாவம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனே சபையிலிருந்து வெளியே தள்ளாம, துக்கப்படாம வச்சு காப்பாத்திருக்கிறீங்களே. திட்டுறார் பவுல். நான் கேள்விப்படுறேன், மூப்பர் சொல்றாங்க, அவனை வந்து தூக்கி தலைமையில் வச்சு ஆடினுக்கிறீங்க, அவன் வெளியே தள்ளாம இருக்கிறீங்க, நீக்காம இருக்கிறீங்க சபை விட்டு. அவன் இந்த மாதிரி தவறு பண்ணிருக்கிறான் சபையில் அப்படின்னு பவுல் திட்டுறா பாருங்க. திருந்துங்க திட்டுறாரு. தேவனில் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? இச்சைகள் உருவாக்குவான். மாம்ச இச்சை, கண்கள் இச்சை உருவாக்குவான். உருவாக்கி மேன்மையை கெடுப்பான். அதான் அதான் ஆண்டு சொல்றாரு லேவியராகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் யாஜகாண்டா 20ஆம் அதிகாரம் 11 சட்டத்தை கொண்டு வராரு. யாஜகாண்டா 20:11 இஸ்ரேல் மக்களுக்கு அதுக்கு பிறகு சட்டத்தை கொண்டு வராரு. ரூபனுக்கு அடுத்து சட்டத்தை ஏத்துறாரு ஆண்டவர். சட்டம் ஏத்துறாரு. வாசிங்க. யாத்திராகமம் 20:11 வாசிங்க. தன் தகப்பனுடைய மனைவியோடு பாத்தீங்களா? அப்படி தவறு செஞ்சா என்ன பண்ணணுமா? கொலை செய்யப்படணும். அதுக்கப்புறம் ஆண்டு சொல்றாரு மோசேக்கு, இந்த மாதிரி தவறு செஞ்சவங்களுக்கு என்ன கொடு? தண்டனை கொடுத்து அவங்களுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளு அப்படின்றார். அப்பதான் அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட பார்க்கும் பொழுது திருந்துவாங்க அப்படின்னு சொல்றா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஏன் தெரியுமா? நம்ம மேன்மையா இருக்கணும். கைதடலாமா? நம்ம எப்படியா இருக்கணுங்க? மேன்மையா வரணும். இன்னும் மேன்மையிலிருந்து கீழே போகக்கூடாது. இந்த வசனம் தெரிஞ்சதான் நம்ம மேன்மையை காப்பாற்றிக்குவோம்.
நம்ம ஸ்தானத்தை காப்பாற்றிக்குவோம். முதல் பாயிண்ட் என்ன சொல்ல பார்க்கலாம்? மேன்மையை காத்து கொள்ளாமல் தந்தையின் மரியாதை அவபார். ரெண்டாவது பாயிண்ட் போவோம். மேன்மையை விட்டு விலகி பாவத்தால் தனது வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். மேலே வாசிக்கலாமா? வாசிங்க, மேலே பாருங்க. மேன்மையை விட்டு விலகி பாவத்தால் தனது வாழ்க்கையை கெடுத்து. நம்ம காணல, ஆண்டவர் உன்னை ஒரு தகப்பனா வச்சிருக்காரு. உங்க குடும்பத்தில் ஒரு தாயா இருக்கிற அந்த மேன்மையை காத்துக்கொள்ளணும். அதை விட்டு விலகி நான் இஷ்டத்தான் போவேன், என் ஃபோன் யாரும் எடுத்து பேசக்கூடாது, நான் யார்கிட்டனா பேசுவேன், உனக்கு என்ன, எனக்குன்னு ரைட்ஸ் இருக்குதுமா, மேன்மை போயிடும். நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் சந்திரமந்தெல்லாம் ஓடுவேன், அப்புறம் வந்து ரோட்டில் வந்து நின்றுக்குவேன், நான் நல்ல உமால. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது. மனிதர்களை ஏமாற்றலாம். யார் தப்பிக்க முடியாது? அவங்க அப்பா நினச்சா எங்கள் அப்பா தண்டிக்கலன்னு. அவங்க அப்பா எப்போ தண்டிச்சாரு? சாகுற பொழுது, அவனுக்கு 50 வயசாக இருக்கும் பொழுது, 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தை 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க? அப்பா சொல்கிற அப்படி கோர்ட்டு கூட பாருங்க, 5 வருஷம் கேஸ் நடந்துனே இருக்கும். அப்புறமா தீர்ப்பு எழுதுவாங்க, 5 ஆண்டு சரி தண்டனை. பார்த்துருங்களா? 10 வருஷம் என்ன நடக்கும்? கேஸ் நடந்துனே இருக்கும் பாருங்க. அப்புறமா தீர்ப்பு எழுதுவாங்க, தூக்கு தண்டனை அப்படின்னு எழுதுவாங்க பாருங்க. அவங்க அப்பா 20 வருஷம் கழிச்சு இப்போ எழுதுறாரு, இவனுக்கு மேன்மை இல்லை, மேன்மை அடைய மாட்டான், இவன் சீட்டில் தூக்குங்கன்ட்டு. அதையும் மத்திய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ரூபன் பேர் இல்லை பாருங்க. யார் பேர் இல்லை? ரூபன் பேர் இல்லை. நிறைய இடத்துல ரூபன் பேர் இல்லை. தேவன் உங்களை நல்லா வைக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும். கைதடலாமா? ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் பரிசுத்தத்தை விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்க இன்னும் உயர்த்தப்பட வேண்டும். பணம் வந்துச்சு, நம்ம இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, பணம் வந்துச்சுன்னா இன்னைக்கு மனுஷன் மைண்டு மாறுது. ஏன்னா இப்படி வாழக்கூடாது, ஏன்னா இப்படி வாழக்கூடாது, ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது. இருக்கலாம், மேன்மை போயிடும். என்ன போயிடும்? மேன்மை போயிடும். அவன் 35 வயசு வரும் பொழுது, ஏன் நான் வாலிபனாச்சு, நான் என்ன தப்பெல்லாம் பண்ணலாமே, என் உடம்புக்கு தவிர நான் வாழலாமேன்னு பண்ணாம பாருங்க. அவன் குடும்பத்தில் அவனை தூக்கி தூர போட்டாங்க. என்னப்பட்ட குடும்பத்தை அவனை தூக்கி தூர போட்டாங்க. அதான் 2வது பையன் சொல்லுங்க, மேன்மை விட்டு விலகி பாவத்தால் தனது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டான். இதுக்கு 2 வசனம் வாசி நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம். காயினுக்கு சொல்றாரு, நீ நன்மை செய்தால், ஒரு கை தட்டலாமா? நீ நன்மை செய்தால் என்ன இல்லை? மேன்மை இல்லையா? மேன்மை உனக்கு வரணும்னாக்கா நன்மை செய்யுங்க, நன்மை விட்டுறாதீங்க, உதவிகளை பண்ணுங்க, ஜபங்களை பண்ணுங்க, இயேசுவை சொல்லுங்க, 4 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, 4 பேர் படிக்க வைங்க, சபை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதான் நன்மை. 4 பேர் வந்து என் மூலியமா சர்ச்சில் வந்து ஜெபிக்கிட்டோம். இன்னைக்கு 25 வருஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் சபை கட்டுறதுனால தான் நீங்கள் நம்ம உட்காந்துருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கட்டினா எனக்கு பின்னாடி யாரோ வந்து உட்காந்து கத்தரை ஆராதிப்பாங்க. அதான் நன்மை செய்யணும். நம்ம சொல்லுங்க, வாசிங்க வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால், பாத்தீங்களா, பாவம் வாசப்படில் படுத்திருக்கும், பற்றி எறியும். நீ அவன் என்ன பண்ணுவ? நன்மை செய்கின்றார் ஆண்டவர், உதவி பண்ணுன்றாரு. உபத்திரம் கொடுக்காதே, உன் சுயத்துக்காக வாழாதே. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பக்கத்து கைப்பாடு சொல்லுங்க, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. சத்தமா சொல்லுங்க, மேன்மை உண்டு. யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு பேஜ் இருக்கு பாருங்க, ஒரே வெளிப்படுத்த முன்னாடி. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். 6ஆம் வசனம் வாசிங்களேன். அவங்க என்ன நடந்துச்சு பாருங்க. யூதா எடுத்துட்டீங்களாம்மா? கணல் என்னம்மா? யூதா தானே? கேடுமா, குட்மா. வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை, பார்த்தீங்களா, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசலத்தை விட்டு மகா நாளில் நியாய தீர்ப்புக்கு என்று கட்டி ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தூதர்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலையும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனை போல மாறுவேன்.
அப்படி சொல்லி பெருமை வந்தாச்சு பாருங்க, ஆண்டவர் அடிச்சாரு. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தாயா இருக்கிறீங்க, ஒரு தகப்பனா இருக்கிறீங்க, ஒரு சகோதரனா இருக்கிறீங்க, ஒரு சகோதரனா இருக்கிறீங்க, அந்த மேன்மை விசேஷித்தமானது. அல்லேலூயா. மேன்மையில் பிரதானமானவன் சொல்லலாம். மேன்மையில பிரதானம். இந்த தூதர்கள்லாம் பண்ணாங்களாம், ஆதி மேன்மை காத்துக்கொள்ளியாம். ஆண்டவர் மேன்மையா வச்சாராம். என்ன மேன்மை இதுன்னா, அவர் யாரு? அவரு கடவுள்ல தேவனா பிதாவா? அவருக்கு மேல என்ன இருக்குது? நட்சத்திரம். அங்க போலாமே அப்படின்னு இவங்க நினைச்சாங்க தூதருங்க. ஆண்டவர் அடிச்சு கீழே தள்ளதான் பிசாசெல்லாம் மாறிச்சுங்கெல்லாம். ஆதி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும்பொழுது பூமி இருள் இருந்துச்சான், வெளிச்சமாக இருந்த பூமி பிசாசெல்லாம் கீழே விழுந்து எல்லாம் இருளாயிடுச்சு. அப்போ தண்ணீரில் எல்லாம் வாஷ் பண்ணி ஆவியானவர் என்ன பண்ண பூமியை காத்து கொண்டு இருந்தார். சித்தம் வெளிச்சமாக பூமியை உருவாக்குறதுக்கு காத்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் அடிச்சு தள்ளிட்டார் கீழே. தூதர்கள் தானே ஆச்சு. இப்போ சரிப்பா அடுத்து ஒரு முறை மன்னிச்சு விட்றேன், எல்லாம் ஒரு மூலையில் போய் உட்காருங்க, அடுத்த முறை நீங்கள் மேலே செய்யாதீங்கன்னு சொல்லலை பாருங்க. 5 வருஷம் நம்ம மக்கள் பண்ணாங்க, ஓட்டு போட்டு காத்துக்கல பாருங்க மேன்மையை. 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்தாங்க பாருங்க, அவங்க காத்துக்கல பாருங்க. 5 வருஷம் இவங்க டிஎம்கே இருந்தாங்க பாருங்க, மேன்மை காத்துக்கல பாருங்க. கொடுத்தவங்களுக்கே 3வது முறை அவங்க தான் எம்எல்ஏ, 5வது முறை அவர் எம்எல்ஏ. 20 மினிஸ்டருங்க டெபாசிட் இருந்துட்டாங்களா? எவ்வளோப்பா? ஏன் 20 வருஷம் அவங்க தான் இந்த ஊரில் எம்எல்ஏ நிற்கணுமா? வேற யாரும் நிற்கல, வேற விட்றதில்ல, சீட் தரதில்ல. நான் குறைய பேசலை, நான் நியாயத்தை பேசுகிறேன். 20, 70, 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சு. 30 வயசுலேருந்து அவங்களே அந்த ஊரில் எம்எல்ஏ. அப்போ ஜனம் ஓட்டு போடுவாங்களா? இப்போ யோசிக்க வேணாவா? நீயே இருக்கிறையா, விட்டு கூடியா, அடுத்த வேறையா இருக்கிறது, அடுத்த வேறையா வேலை செஞ்சான், அடுத்த யாரையா அங்கே நீதி நியாயமாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவனுக்கு விட்டு கொடு, வேறு பதவிக்கு வா அப்படின்னு. நான் தான் நிற்கணும், பணம் வந்து வாங்கிக்க எவ்வளோண்ணா, நான் எனக்கு சீட் கொடுத்துரு. சீட் கொடுத்தாங்க பாருங்க, என்னாச்சு? மக்கள் ஊதுற ஆஃபீஸில் ஊதிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஊதிட்டாங்க. அவங்க இப்போ அவங்களால தான், அவங்களுக்கே மாறி கொடுத்தா அவங்களால தான். மக்கள் சாதாரணமானவங்கள, மக்கள் மாதிரி புத்திசாலிங்க உலகத்தை யாருமே கிடையாது. யார் முட்டாளுங்க? இப்போ அரசியல்வாதிங்க தான் முட்டாளுங்க. மக்கள் யார்? புத்திசாலிங்க. மக்கள் எல்லாம் சாதாரணமாக நினச்சாதீங்க, நாங்கள் ஏடிஎம்கே தான், நாங்கள் டிஎம்கே தான் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களாம் பக்கத்தில் ஒரு 1000 பேர் பொதுவாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே மேன்மையை காத்துக்கொள்ள சொல்ல பார்க்கலாம். சொல்லுங்கள், கை வேறு சொல்லுங்கள், மேன்மையை காத்துக்கொள்ளணும். கேட்கல எனக்கு சத்தமே. ஃபஸ்ட்டு மேன்மை இருந்துச்சு. ஆதி அங்குஸ்து கன்க்ளூஷன் பண்ணுவோமா? என்ன போட்டுக்குது பாருங்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் ஆதியாகமம் 49:3. ரூபனே சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம் முதல் பண்ண வேண்டுவன், மேன்மையில பிரதான காத்துக்கலையே, மேன்மையில பிரதானமானவன். 4ஆம் வசனம் வாசியமா. தலைமையினவன் அடியிலையே. 30 வயசு வந்துச்சு பாருங்க, இச்சை வந்துச்சு. சகோதரியை பார்க்கறதில்ல, தாயை பார்க்கறதில்ல, யாரும்பா, நான் என் இஷ்டத்தான் வாழ்வேன், நான் சம்பாதிக்க, நான் குடிப்பேன், யாரெல்லாம் கேட்கக்கூடாது. நான் பைக் இருக்குது, நான் இப்படி தான் ஸ்பீடாக தான் போவேன், நான் பறந்து போவேன், இடிச்சு தள்ளின்னு போவேன், அப்படியே சவுண்ட் விட்டு தூக்கின்னு போவேன் பைக்கை, என்னையில யாரும் கேட்கக்கூடாது. நீ எப்படி தான் வாலி பசங்களை அடக்க முடியல? ஏன் சர்ச்சுக்கு வரலனாக்கா? வரணுமா? ஒரு சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ் வேணால் வரதில்லை பாருங்க. பிள்ளைங்க கற்றுக்குங்க, நாலேஜ் வசனங்கள்லாம் கற்றுக்கணும், வரதில்லை. டைம் இல்லை, பெட்ரோல் இல்லை, டைம் இல்லை. சினிமாக்கு டைம் இருக்குது, டிவி கேடிவி போடு, சன் டிவி போடு, புத்தம் புதிய உட்காந்து பாரு. படிக்கிற பசங்க இன்னும் நல்லா படிக்கணும், முன்னுக்கு வரணும். காலையில் போன ஒரு முறை சர்ச்சுக்கு போனால் என்ன ஆகிடுவோம்? குறைஞ்சிரும். பேரண்ட்ஸுங்களுக்கு புத்தியில் பாருங்க. சரி போலையா, உட்காருப்போ. என்ன பண்ண அந்த புள்ள சும்மா மொபைல் ஓடினே டிவி பார்த்து தான் இருக்குது. அது பாரு, சர்ச்சில் உட்காந்து ஒரு அவசரம் பாட்டு கற்றுன்னு போகலாம் இல்லையா? அது இல்லை பாருங்க. மியூசிக் கிளாஸ் நடக்குது பாருங்க, மியூசிக் கற்றுக்குங்கடா. மியூசிக் விடுறதில்ல, டான்ஸ் விடுறது. என்ன விடுறதுங்க? டான்ஸ் விடுறது பிள்ளைங்கள. டான்ஸ் எதுங்க? சினிமா தான் ஃபுல்லாக. தேவனுடைய பிள்ளைகளே மேன்மையை அடையணும். சொல்ல பார்க்கலாம். ஒரு வருஷம் ஜோபிக்கலாம், கன்க்ளூஷன் பண்ணுவோம். உபாகம் 28:1 வாசிக்கலாம். உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி எல்லாம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான வசனம், தெரிஞ்ச வசனம். நீ இந்த பைபிளை கடைப்பிடிக்கணும், இந்த பைபிளை நீ பார்க்கணும். நீ பிரசங்கம் பண்ணும் பொழுது போர் அடிக்குது, பிரசங்கம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்த செவி கொடுக்காம செல்போன் பார்த்துக்கின்னு, மெசேஜிங்கில் பார்த்துக்கின்னு, டைமை பார்த்துக்கின்னு, வாட்சை பார்த்துக்கின்னு, சீக்கிரம் ஓடலான்னு
செவி கொடுக்காம இருந்த மேன்மையா வைப்பாரா, வைக்க மாட்டாரா? அம்மா மேன்மை வைப்பாராங்க படுது அந்த வாசிமா மேன்மை வைப்பாரு படுது பாருங்க. கைதட்டலாமா? உண்மையா செவி கொடுக்கும் பொழுது சர்ச்சுக்கு வந்து இந்த பிரசங்கம் எனக்கு தான் ஆண்டவர் ஏதோ ஒரு ஆண்டு வார்த்தை எனக்கு சொன்னார், நான் மாறுறேன் அப்படின்னு செவி கொடுத்து இந்த பைபிள் எனக்கு தான் எழுதப்பட்டுச்சு, என்னுடைய சின்ன சின்ன காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குது, என்னை மாற்றுது, நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஒப்பு கொடுத்தாக்கா பூமியில் சகல ஜாதிகளும் கர்த்தருடைய வைப்பாரா, மேன்மையாக வைப்பாராம். பாஸ்ட்டுக்கு வேலை இல்லை, அவர் அப்படித்தான் சொல்லுவார், ஏதோ கேள்விப்பட்டிருப்பார், ஏதோ அடிச்சு விடுறாரு அப்படின்னு முறைச்சின்னு அப்படி போனால் வச்சுக்க மேன்மையெல்லாம் போயிடும். அப்படி தான் விருப்பம் வாழ்ந்தான் பாருங்க 20 வருஷம். எங்கள் அப்பா என்ன கல்டு போ, அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் பாருங்க. கடைசியில் எல்லா பசங்களும் உட்கார இருக்கும் பொழுது அவனை சபிக்கிறாரு, உனக்கு இல்லைப்பா சீட்டு இல்லை போ அப்படின்ட்டாரு பாருங்க. உன்னை கர்த்தர் மேன்மையாக வைக்க அழைச்சிருக்கிறாரு. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் ஒன்று மேன்மையாக வைக்க அழைச்சிருக்கிறார். சாதாரணமாக அழைப்பு இல்லை உங்களுக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ மேன்மையாக இருப்பீங்க, ஆனால் மேன்மேலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது. அதான் பிரசங்கம். இன்னும் மேலே மேலே வரணும். என்ன சொல்லுவாங்களா? மேலே மேலே வரணும். எல்லாம் எழுதி நிற்போம்மா, எல்லாம் அப்படியே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. சொல்ல மறுபடியும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மனமே. கையிடும் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் நிலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கலங்காதே. எல்லா கண்களையும் மூடி ஒரு சுபம். ஆண்டவரை, நான் மேன்மையை காத்து கொள்ளணும், நான் மேன்மையாய் வரணும், எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நான் நிற்கணும். இந்த உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளையும் பார்த்து நான் விழுந்துடக்கூடாது. என்னை பரிசுத்தமாக என்னை காத்து கொள்ளணும். எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவர், இந்த வார்த்தை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும். அப்பா, ஒரு வேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாட்டாலும் நம்ம இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு நம்முடைய பின் தலைமுறைகளுக்கு நம்ம இதெல்லாம் போதிக்கணும். பைபிள் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். ஆண்டவரே, இந்த வசனத்து மூலம் நாங்கள் காலமான ரகசியங்களையும் காரியங்களை கற்றுக்கொண்டு சொல்லலாமா? பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் மேன்மையாக இருக்கட்டையா, மேன்மையில் பிரதானமாக இருக்கட்டையா, மகத்துவமாக இருக்கட்டையா. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.